சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற உள்ளவர் திரு ரங்கராஜன் அவர்கள். அவர் இன்று உரையாற்ற இருக்கும் தலைப்பு காவியகாண்ட ஸ்ரீ கணபதி முனியும் ஸ்ரீ அரவிந்தரும். ரங்கராஜன் சார் அவர்கள் நமக்கு நன்கு அறிமுகமானவர். பல தடவை நம்முடைய சத்சங்கில் கலந்து கொண்டு சொற்பொழிவுகளை வழங்கியுள்ளார். பகவான் ரமண மகரிஷியை உலகிற்கு இவர் மகரிஷி என்று வெளியில் அடையாளம் காட்டியவர் தான் வசிஷ்ட கணபதி முனி. அவருடைய சீடர் தான் கபாலி சாஸ்திரியார். அவரால் மேலும் வசிஷ்ட கணபதி முனிதான் ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்களை அவர் பாலகனாக இருந்த பொழுதே அவருள் பொதிந்துள்ள ஆன்மீக சாத்தியக்கூறுகளை கண்டறிந்து தன்னுடைய சீடரான கபாலி சாஸ்திரிக்கு அடையாளம் காட்டி அவரை கருத்தூன்றி அவரை கவனிக்குமாறு அப்பொழுதே கூறினார். பின்பு பல வருடங்கள் கழித்து ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்கள் ஆசிரமத்தில் சேர்ந்து கபாலி சாஸ்திரியாரனுடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய யோக சாதனையில் பயணித்தார் என்பது நமக்கு அனைவருக்கும் நன்கு தெரிந்த விஷயங்கள். இத்தகைய ஒரு மாபெரும் ஒரு ஆன்மீக ஒரு ஞானியினுடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையினுடைய தொடர்பை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக அமையும் என்பதில் நமக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. திரு ரங்கராஜன் சார் அவர்களை ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாகவும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பாகவும் வரவேற்று உரையை நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். Over to you, sir. Thank you, sir. Thank you very much. Nije hridambuje sada nidaya nama pavanam bhajami maturujavalam tataravinda sadguroho. Nije hridambuje sada nidaya nama pavanam bhajami maturujavalam tataravinda sadguroho. Nije hridayambuje sada nidaya nama pavanam bhajami matrurujavalam tataravinda sadguroho. I adore always in my heart lotus the splendid sacred name of the mother as well as Sri Aurobindo, my Sadguru. நான் எனது இதய தாமரையுள் எப்பொழுதுமே ஜாஜுவல்யமும் புனிதமும் நிரம்பிய அன்னையின் நாமத்தையும் சத்குரு ஸ்ரீ அரவிந்தரின் நாமத்தையுமே போற்றி வருகின்றேன். ஸ்ரீ அன்னையே சரணம், ஸ்ரீ அரவிந்தரே சரணம். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கமும் நெஞ்சார்ந்த நன்றிகளும். மயிலை டிவி கபாலி சாஸ்திரியார் பாரத்வாஜ கோத்திரத்தில் 3வது செப்டம்பர் 1883 வருடம் மயிலை டிவி வெங்கடேச சாஸ்திரியார்களுக்கு மகனாக பிறந்தார். தாய்மொழி தெலுங்கு, தமிழில் பின்னால் நல்ல பரிச்சயம். 3 வயது அவருக்கு இருக்கும் பொழுது அவருடைய தந்தை அவருக்கு சம்ஸ்கிருதம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து அவருக்கு 5 வயது ஆனவுடன் ராமாயணத்தை, வால்மீகியின் ராமாயணத்தை அத்தியனம் பண்ண ஆரம்பித்தார். தனது 11வது வயது முடிவதற்குள் கபாலி சாஸ்திரியார் 12 முறை அந்த ராமாயணத்தை அத்தியனம் பண்ணிவிட்டார். அவர் வடசென்னையில் இருக்கும் முத்தியால்பேட்டை செட்டியார் ஸ்கூலில் உபாத்தியாராக சேர்ந்தார். அவர் தினந்தோறும் மயிலாப்பூரிலிருந்து நேரே திருவொற்றியூருக்கு சென்று அங்கே வடிவுடையம்மன் கோவில் அவர்களுடைய குலதெய்வம், அங்கே சேவித்து, இவரே ஒரு பெரிய சக்தி உபாசகர் வேறு, அதனால அதை சேவித்து விட்டு தியானம் செய்துவிட்டு பின்னே செல்வார். லலிதா சகஸ்ரநாமம் 1000 நாமத்தையும் சொல்லிவிட்டு தியானம் செய்துவிட்டு செல்வார். அவ்வாறு இருக்கும் பொழுது 1908 அல்லது 1909 இருக்கும். ஒரு நாள் அவர் இந்த மாதிரி தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நைனா என்று வழங்கப்படும்
காவியகாண்ட வாசிஷ்ட கணபதி முனிவர் அங்கே வந்தார் தன்னுடைய 3-4 சிஷ்யர்களுடன். இங்கே இவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார். உடனே இவர் என்ன பண்ணார் என்றால், தன்னுடைய அருமையான குரலில் ஒரு ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்தார். நைனா நீலாரவிந்த சுஹுருதா சத்ருஷம் பிரசாதே துல்லியம் ததா மகசி தோய ஜபான் தவேன பிராம்யாம் சிதௌ து பிதரம் வடமூல வாசம் சம்சாரயந்தம் அச்சலம் தம் அனுஸ்மராமக என்று சொல்லிவிட்டு வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிட்டு போயிட்டார். அப்படி போறதுக்கு முன்னாடி அவர் அப்படியே கபாலி சாஸ்திரியாரை பார்த்தார். அவர் கண்மூடி தியானத்தில் இருந்தார். பிறகு அவர் சென்று விட்டார். இவரும் கல்லூரி ஸ்கூலுக்கு வந்து விட்டார். மறுநாள் மறுபடியும் அதே மாதிரி கபாலியார் செய்வித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது மறுபடியும் அந்த சிஷ்யர்களுடன் வந்த நைனா என்ன பண்ணார், டே பசங்களா, நேற்றுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னேனே, யாரா சொல்லுங்கோ அப்படின்னார். பசங்க எல்லாம் திரு திருன்னு முழிக்கிறாங்க. அவர் அப்படியே கபாலியாரை பார்த்தார். கபாலியார் உடனே அப்படியே, அவர் ஏக சந்த கிரகி, ஒரு தடவை சொன்னா அப்படியே கிரகிச்சுருவார். உடனே அவர் சொல்ல ஆரம்பித்தார். நீலாரவிந்த சுஹுருதா சத்ருஷம் பிரசாதே துல்லியம் ததா மகசி தோய ஜபான் தவேன பிராம்யாம் சிதௌ து பிதரம் வடமூல வாசம் சம்சாரயந்தம் அச்சலம் தம் அனுஸ்மரமாக அப்படின்னார். உடனே இவர் ஷபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, நூ பேர் ஏமிரா அப்படின்னு கேட்டார். ஏன் அவருக்கு தெரியறது, அவரு கபாலி சாஸ்திரியாரை பார்த்தோடனே அவரும் தெலுங்கு தான் இது பண்ணுவான்னு சொல்லிட்டு, உடனே கபாலி சாஸ்திரியார் தார் இன்னார் என்று சொன்ன உடனே, நான் அப்போ சொல்றார் அவர், நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன், என் பேர் என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு என் சிஷ்யர்களோட வந்திருக்கேன். பகவான் ரமண மகரிஷிகள் தான் என்னோட குரு, நான் அங்கதான் அவரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ உனக்கு இந்த டைம் கிடைச்சதுன்னு நீ அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இதுல என்ன பியூட்டின்னா, இப்போ ஒரு பாட்டு அவர் பாடினார், அவரோட தமிழ் அர்த்தம் பாருங்கோ. நீலாம்பர எழிலுடன் குளிர்ந்த சந்திரன் போல் அருள் பொழிபவன், செந்தாமரையின் உறவினன் போல் ஜொலிப்பவன், வட ஆலமர நிலையில் அத்வைத்தம் உபதேசிக்கும் தட்சிணாமூர்த்தியை நிகர்த்தவன், பிறவித்தலையை நீக்கும் அருணமலையாம் பகவானை மனதில் இருத்தி பணித்துவோம் என்று தன்னுடைய குருநாதரின் மீது அவர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடலை செய்கிறார். சாதாரணமாக மந்திர தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, கக்ஷு தீட்சை அல்லது நயன தீட்சை என்று 3 வகையாக ஒரு குருநாதர் தன்னுடைய சிஸ்டருக்கு இனிஷியேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை ஏற்படுத்துவார். ஆனால் நமது பகவான் ரமணகுரு அவர்களோ மௌன குரு. அதனால் நயன தீட்சை அதுதான் அவர் சாதாரணமாக இது பண்றது. ஆனால் அவர் நம்ம கபாலி சாஸ்திரியார் அதை இன்ட்ரோடக்ஷன் அணிஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் எப்போ கபாலி சாஸ்திரியார் வந்தாலும் வாங்கோ சின்ன நைனா, வாங்கோ வாங்கோ என்று மனதார வாய்நரை வாழ்த்தி அந்த மாதிரி வைப்பாராம். ஸோ இவ்வாறாக பல வருடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது காட்சி மாற்றம் 1915 போலன்னு வைத்துக்கோமே, அல்லது முன்ன பின்ன இருக்கலாம். அது நான் விவேகானந்தா கல்லூரியில் தான் நான் பியூசி பிஎஸ்சி 4 வருடம் படித்தேன். அப்பொழுது இந்த லஸ் பார்த்தீங்கன்னா, அதுல இந்த வலது பக்கம் அந்த நாகேஸ்வர பந்துலு பார்க் வரும், அதெல்லாம் பின்னாடி வந்தது. ஒரு பெரிய பிரம்மாண்டமா அந்த அமிர்தாஞ்சன் அந்த ஃபேக்டரி, அந்த ஆஃபீஸ் அது இருக்கும். அது பக்கத்திலேயே சாஸ்திரி ஹால் இருக்கும். அங்கதான் நம்மளுடைய இந்த ஏப்ரல் 14 லட்சம் இப்போ புது பில்டிங் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கதான் ஒவ்வொருத்தரையும் வருடம் அங்க அவருடைய நினைவு நாள் இது நடக்கும். அது எய்தாப்புல பாத்தீங்கன்னா காமதேனு தியேட்டர்னு சொல்லி இருந்தது, அதெல்லாம் இப்போ இல்லை. அது பக்கத்துல நவசக்தி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் அது. அப்போ அந்த கல்கத்தால ட்ராம் வந்தது. அதுக்கப்புறம் சென்னையில ட்ராம் இங்கேருந்து தான் அது கிளம்பும். ஒருவேளை அவர் நம்ம கபாலி சாஸ்திரா அந்த ட்ராம்ல ஏற போறார் அல்லது பஸ்ல ஏற போறாரோ அது தெரியல. அப்போ அந்த விநாயகர் கோயிலுக்கு எய்தாப்புல அல்லது பக்கத்துல இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் ஐயரே, ஒரு புதுசா ஒரு புஸ்தகம் ஒண்ணு வந்திருக்கு இங்கிலீஷ்ல, இந்தாங்கோ அப்படின்னு சொல்லி நீட்டினார். இதுக்குள்ள ட்ராம் வந்துடுத்து. உடனே கபாலி சாஸ்திரியார் இந்த பைக்குள்ள கையை விட்டார். எவ்வளவுப்பா அப்படின்னார். 8 அணாங்க அப்படின்னா. உடனே ஒரு 8 அணா காயின் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படி ட்ராம்ல ஏறி அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்கிறார். திறந்து பார்த்த உடனே அவருக்கு ஒரே பிரமிப்பு.
ஆர்யா அப்படின்னு போட்டிருந்தது. ஸ்ரீ அரபிந்தோ அப்படின்னு போட்டு இது பண்ணி 64 பக்கம். தலைப்பு என்னடான்னா சீக்ரெட் ஆஃப் வேதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 64 பக்கங்களையும் படிச்சு முடிச்சு பிரமிச்சு போயிட்டார். என்னடா அது, வேதத்தை இவ்வளவு அற்புதமாக ஆங்கிலத்திலே இவ்வளவு நன்னா எழுத முடியுமான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே பிரமிப்பு. அதற்கப்புறம் மாதா மாதம் அந்த ஆர்யாவை வாங்கி அதை படித்து படித்து மிகவும் பரவசம் ஆகினார். நம்முடைய ஔவையார் அவர்கள் கூறுவார்கள், நற்றாமரை கயத்தில், கயம்னா குளம்னு அர்த்தம், நற்றாமரை கயத்தில் நல் அன்னம் சேர்ந்தார் போல கற்றாரை கற்றாரே காமுறுவர், கற்பிலா மூர்க்கரே உகப்பர் முதுகாட்டில் காக்கை உனக்குவக்கும் பிணம்னு பின்னாடி கிரிப்டிக்கா சொல்றாங்க. அந்த மாதிரி பகவான் இவருக்கு கபாலியாருக்கு எல்லாம் வேதம் தெரிஞ்சு இந்த மாதிரி வேத அத்தியாயனம் எல்லாம் பண்ணவர். அதனால அவர் இந்த மாதிரி பகவான் எழுதினதை பார்த்தோன்னே பிரமிச்சு போயிட்டார். உடனே அவர் அவரை பார்க்கணுங்கிற ஆவல் அவருக்கு மேலும் மேலும் பெருகியது. அவருடைய உறவினர் தான் நம்முடைய கிரிமினல் லாயர் வி துரைசாமி ஐயர். அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஆர்.சி. சீனிவாசன் அவர்கள் மிக அற்புதமாக அவருடைய வாழ்க்கை வரலாறை இங்கே சொல்லினார். ஸோ அவர் கிரிமினல் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் பகவான் அரவிந்தரை பார்க்க வேணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் 1908 மகாகவி பாரதியாருக்கு பிடி வாரண்ட் வரும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அந்த கோர்ட்ல. அதனால நான் உடனே அவரை கூப்பிட்டு உன் மனைவி செல்லம்மாளையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு உடனே பாண்டிச்சேரிக்கு போ, உனக்கு பிடி வாரண்ட் இது பண்ணியிருக்காங்க, உன்னை கைது பண்ணி ஜெயில போட்டுருவாங்கன்னு சொன்னார். அவர் முரண்டு பிடிச்சாரு, பிடிக்கட்டும் போடட்டும் அப்படின்னு. நான் அதெல்லாம் இல்லப்பா, பாண்டிச்சேரியில் உனக்கு அற்புதமான கம்பெனி இருக்கு, உனக்கு நம்ம கொடியாலம் ஸ்ரீனிவாச ஐயங்கார், ரங்கசாமி ஐயங்கார், அப்புறம் வாரா, அப்புறம் இவர் செட்டியார், சங்கரன் செட்டியார், இவாள்லாம் பெரிய தேச பக்தர்கள். நீ அங்க போய் நீ ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு அங்க போன்னு சொல்லி இது பண்ணு. அவர் இந்த மாதிரி ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல அவர் இருக்கார். அந்த பகவான் இப்போ இந்த மாதிரி பிரான்சுவா மார்த்தியன் வீதியில 33ஆம் நம்பர் இதுல இருக்கார். முதல் மாடியில அவர் இருக்கார். கீழெல்லாம் இதா இருக்கு, 5-6 சிஷ்யர்களோட இருக்கார். அவரை யாருமே பார்க்க முடியாது, கீழேந்து யாருமே அனுப்ப மாட்டான். ஆனா நீ போய் பாரதியாரை போய் பார்த்து நான் அனுப்புன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அந்த தடவை அவர் என்ன பண்ணார், திருவண்ணாமலையிலேருந்து நேர பாண்டிச்சேரிக்கு வந்தார். நேர இங்க ஈஸ்வரன் கோயில் தெருக்கு அவர் பாரதியாரை பார்த்தார். பாரதியாருக்கு விஷயம் சொன்ன உடனே, நீங்க சாப்பிட்டுட்டு சிரம பரிகாரம் பண்ணிட்டு 3 மணிக்கு மேல போலாமே, ஏன்னா அவர் அப்போ 3லேருந்து 5-6 மணி வரைக்கும் கலகலகலகலன் ஜேன்னு சிஷ்யர்களோட மாலை நேர உரையாடல்ல இருப்பார். நான் உங்களை அனுப்புறதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னார். அது பிரகாரம் அவர் அவரை பார்க்க ஒரு 3-3:30 மணிக்கு அவர் போறார். பாரதியார் அவருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு மேல கூட்டின்னு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். முதல் மாடிக்கு வந்தார் நம்ம கபாலி சாஸ்திரியார். அங்க பகவானை பார்த்தார். பார்த்த அடுத்த நிமிஷமே கைகள் 2ஐயும் காதுக்கு பின்னால் வைத்துக்கொண்டார். வைத்துக்கொண்டு அபிவாதையே ஆங்கரச பர்ஹஸ்பத்ய பரத்வாஜ திரயர்ஷியே பிரவரான்விதவ பாரத்வாஜ கோத்திரஸ்ய ஆபஸ்தம்ப சூத்திரஸ்ய யஜு சாக்காத்யாயி கபாலி நாம ஷர்மன் அகம் அஸ்மிபோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரவரம்னு சொல்றது, தான் யார் அப்படிங்கிறத அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது. அது சொல்லி கீழே சாஷ்டாங்கமா விழிச்சு அப்படியே சேவிச்சார். பகவான் அப்படியே உட்கார சொல்லி சைகை காட்டினார், உட்கார்ந்தார். அடுத்து லேசா அப்படி கல்லை காமிச்ச உடனே அவர் கடகடன்னு சம்ஸ்கிருதத்துல பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா பகவான் இவ்வளவு அற்புதமா எழுதியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பகவான் அருகில் இருவரை பார்த்து டஸ்இன் ஹி டாக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அற்புதமான ஆங்கிலத்தில் அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்சு தனக்கு ஆர்யா மூலமாக எப்படி அதெல்லாம் படித்தேன் என்பதையும் தான் இன்னார் என்று என்ன பண்ணி கொண்டிருக்கேன்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் சைட்லலாம் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு, இந்த இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறார். எப்போ வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு பகவான் பெர்மிஷன் கொடுத்தார். அப்புறம் கிளம்பி அவர் போயிட்டாரு சென்னைக்கு. இப்படி ஆரம்பிச்சது 1917 இது நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஆரம்பித்த தொடர்பானது அப்படி மேலே 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 வளர்ந்து கொண்டு போய் 1929 ஜனவரி மாசம் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல்
கபாலி சாஸ்திரியார் ஆசிரமத்திலே சேர்ந்து விட்டார். அதன் பிறகு 1953 வருஷம் ஆகஸ்ட் 15 மதியானம் 12 மணிக்கு சிறிது சிறிதாக அவர் உயிர் பிரிந்து மறுநாள் காலை 2 மணியோட அவர் உயிர் முற்றிலுமாக இருந்தது. ஈசா மிருத்யு ஈசத்துவம் என்று சொல்வார்கள். எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுது. ஒருவேளை இவர் 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 கபாலி சாஸ்திரியாரே பிரம்மஸ்ரீ கபாலி சாஸ்திரியார் என்றுதான் கூறுவார்கள். அதனால் அவர் தன்னுடைய குருநாதர் 3 வருடங்களுக்கு முன்னால் குருநாதனுடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாளின் போது தானும் போக வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ, அந்த மாதிரி அவர் கிளம்பி விட்டார். இப்பொழுது ஒரு முக்கியமான கட்டத்துக்கு மீண்டும் வருவோம். அதாவது இந்த பகவானை பார்த்தது 1917, அப்புறம் 29 ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இங்க வந்துட்டார். பல சமயம் அவர் வாசிஷ்ட கணபதி முனிவர் என்ன பண்ணுவார், திருவண்ணாமலையிலேருந்து நம்ம கபாலி சாஸ்திரியாரின் சிஷ்யர்கள் எல்லாம் கூட்டி கொண்டு போய் அவர்கள் சத்சங்கம், அது அப்புறம் தசாகம் சொல்லிட்டு 7 நாள் இது, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போவார். அந்த மாதிரி கூட்டிட்டு போகும்பொழுது அவர் ஒரு முறை வந்து அவர் எங்கே சென்றார் என்று பார்ப்போமானால், கபாலி சாஸ்திரியார் மைனாவும் வடக்கு கனரா டிஸ்ட்ரிக்ட், அங்கே வந்து சிர்சிங்கிற இடத்துல, அங்கே வந்து ராவ் பகதூர் புண்டலீக ராவ் பண்டிட் என்று மிக பிரபலமான வக்கீல், பெரிய செல்வந்தர், சாஸ்வத் பிராமின், சரஸ்வத் பிராமின் என்று அங்க இதுல இருந்து காஷ்மீர்லேருந்து இங்க வந்து இது பண்ணவர். அவர் தாய்மொழி வந்து கொங்கணி. அவர் சிறு வயதில் அவருடைய மனைவி இறந்து போனதுக்கு பிறகு குலதெய்வத்தை போய் வேண்டிக் கொண்டு அதன் பிரகாரம் ஒரு கனவு வந்து அதன் பேரிலே லக்ஷ்மி பாய்ங்கிற இனிய நங்கையை கல்யாணம் பண்ணி கொண்டார். அவருடைய முதல் பையன் பேரு ராகவேந்திர ராவ் பண்டிட்னு பேரு. அவர் பெரிய போஸ்ட், அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் தார்வாடு வர வந்துட்டு அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃப் பெல்காம் டிஸ்ட்ரிக்டுக்கே அந்த அளவுக்கு போனவர் அவர். அப்புறம் 2வது சன்னு வந்து சுந்தர் ராவ் பண்டிட்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய தந்தையோட தொழிலை புரிந்து ஒன் ஆஃப் த லீடிங் அட்வொகேட்டா அங்க இருந்தார். 3வதாக ராஜலட்சுமி என்ற ஒரு பெண்ணு. 4வதாகத்தான் நம்ம ஐயா சேர்மன் சொன்ன மாதிரி மாதவ் புண்டலீக ராவ் பண்டிட். அவர் வந்து போன வாரம் தான் அவருடைய பர்த்டே ரொம்ப சிறப்பாக அவருடைய இல்லத்தில் கொண்டாடினார்கள். அந்த அவர் அவர் பண்டிட் இது. அப்போ இந்த சுந்தர் ராவ் பண்டிட் வந்து அவர் இவர்கிட்ட வந்து நைனாட்ட வந்து சில மாதங்களாக மிகவும் கடுமையான வாத நோயால் என்னுடைய தகப்பனார் கஷ்டப்படுறாருன்னு சொன்ன உடனே, அண்ணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், வந்து கம்ப்ளீட்டா ஒரு 3, 4, 5 வாரத்துல கம்ப்ளீட்டா அவர் எல்லாமே தெரிந்த மல்டிஃபேசட் பர்சனாலிட்டி அவருக்கு. அதனால அவருக்கு வந்து எல்லாம் அந்த இது மூலமாக பிழிஞர்கள் எண்ணெய் அதன் மூலமாக கம்ப்ளீட்டா புண்டலீக ராவ் பண்ணிட்ட சுஸ்தமாக்கிட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார், இந்த ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல ஆனந்த நிலையம்னு எங்களுடைய பெரிய வீடு அதெல்லாம் இருக்கு, நீங்க வந்து எப்ப வந்தாலும் அங்க வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி வரும்போது ஒரு நாள் அவருடைய வீட்டில் வரும்பொழுது அப்பொழுதுதான் இந்த இளைய மாதவராவை பார்த்தார். அவர் வந்து கபாலி சாஸ்திரியார் கூட்டார், இவரே பிள்ளாலு சூடு அப்படின்றார். உடனே அவரே சூசேனே அப்படின்றார், பார்த்தேனே அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்றார், இந்த பையனோட பின்னாடி வந்து ஒரு ஆறா தெரியறது எனக்கு, அதே மாதிரி இந்த வயசுலயே பாருங்க முகத்துல என்ன தேஜஸ் இருக்கு பாரு இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவனோட எதிர்காலம் முழுவதையும் நீ எடுத்துக்கொண்டு அவனை ஏதேன்னு கொண்டு வாப்பா, அவனுக்கு அற்புதமான எதிர்காலம் இருக்கின்றார். இவர் ததாஸ்து என்று சொன்னார். அதன் பிரகாரம் கபாலி சாஸ்திரியாரை அவர்கள் பண்டிட்ஜியோட இல்லத்துல வந்து அவரை அண்ணா என்றுதான் எல்லாருமே கூப்பிடுவார். கபாலி சாஸ்திரியரே முழு பொறுப்பையும் அவரோட எடுத்துண்டு அப்பப்போ அண்ணா வந்து கேட்பார், இந்த மாதிரி மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவர் வந்து அங்க பியூசி இன்டர்மீடியட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் இந்த பக்கத்துல அதுல இது பண்ணார், பிஏ எல்லாம் பண்ணார். அப்போ ஒரு 19 வயசு இருக்கும்போது அன்னையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால அன்னையை நேரையா பார்க்கறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அது ஒரு அற்புதமான மீட்டிங் நடந்தது. அதன் பிறகு இங்கேயே தங்கிடலாம் இருந்தார். இல்ல இல்ல உங்க அண்ணாவும் நானும் பேசிட்டோம், இன்னும் ஒரு 2 வருஷம் உன்னை வந்து பாம்பேக்கு அனுப்பிச்சு அங்க பாம்பேல வந்து உன்னை மேல படிக்க வச்சு இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கார், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் பாம்பேல அவர் எம்பி பண்டிட்ஜி அங்க படிச்சுட்டு இருந்தார். அற்புதமான படிப்பு அது. அப்போ ஒரு நாள் அவருக்கு ஒரு மனதில் ஒரு ஆசை தோன்றியது, இந்த மாதிரி
பாம்பேலேருந்து பூனாக்கு போற ஃப்ளைட்ல வந்து போகணும்னு சொல்லிட்டோம். அதனால ஒரு போஸ்ட் கார்ட்ல அதை எழுதி நான் அந்த மாதிரி போகலாமா என்ற கபாலி சாஸ்திரியாரை கேட்டார். அந்த போஸ்ட் கார்டை எடுத்துட்டு கொண்டு போய் அரவிந்தரிடம் அவர் பகவான் இது இது நடந்த வருடம் வந்து 1936 37 அப்போ. அப்போ பகவான் வந்து ஹி கேன் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பென்சில்ல எழுதி குடுக்குறார். உடனே அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி பகவான் வந்து நீ போகலாம்னு சொல்லிட்டார். நீ போயிட்டு வாப்பா என்று சொன்னார் அவர். அவர் அந்த மாதிரியே அப்படி ஒரு தடவை போனவர் தான் அவரு. ஏன்னா பின்னாடி வந்து 1973 வரைக்கும் எம்பி பண்டிட்ஜி வந்து எங்கேயுமே போகவே இல்ல ஃப்ளைட்ல அதுலலாம். அதற்கு அப்புறம் 73 மதரோட இதுக்கு அப்புறம் வந்து உலகம் முழுவதும் சுத்தி கடைசியாக அந்த 1993ல இங்க ஒரு அர்டிகேரியான்னு ஒரு வியாதி வந்ததுனால அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணி அப்புறம் சரியாயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கே தன்னுடைய இன்னுடலை நீத்தார். அவரு எம்பிபி பண்டிட்ஜியும் ஒரு மாபெரும் சித்த புருஷர் தான். ஒரு 150 புஸ்தகம் எழுதியிருக்கிறார் அவரு. தீப்தி ட்ரஸ்ட்ன்னே ஒண்ணு வச்சிருந்து அது மூலமாக அற்புதமாக புத்தகங்கள் எல்லாம் எடுத்தார். சோ இது வந்து இவ்வாறாக நடுவுல வந்து இந்த மாதிரி எல்லாம் கபாலி சாஸ்திரியார் இதெல்லாம் பண்ணார். இப்போ 1929 ஜனவரிக்கு மறுபடியும் வருவோம். 1929 ஜனவரி மாசம் அவர் வந்து நம்ம ஆசிரமத்துல ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் கபாலி சாஸ்திரியார் வந்து விட்டார். வந்துவிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு நைனா வந்து வாசிஷ்ட கணபதி முனி ஒரு மிக அற்புதமான ஒரு புஸ்தகத்தை 1910 எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்துக்கு பேரு உமா சகஸ்ரம்னு பேரு. அந்த உமா சகஸ்ரம் வந்து அவர் சம்ஸ்கிருதத்துல எழுதினார் அவரு. சகஸ்ரம்னா 1000 சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை கொண்டது அந்த உமா சகஸ்ரம்ங்கிறது. அது ரொம்ப ஃபேமஸா இருந்ததுனால கல்கத்தாவை சேர்ந்த நவத்வீபத்து அப்படிங்கிற ஒரு பண்டித சபை வந்து அவருக்கு வந்து காவிய காண்ட என்று அவருடைய கவித்துவத்தை பாராட்டி கொடுத்தது. அந்த அதனாலதான் அவர் காவிய காண்ட வாசிஷ்ட கணபதி முனிவார் அப்படின்னு நைனான்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிடுவார். இப்போ வந்து இந்த உமா சகஸ்ரம்ங்கிற அற்புதமான நூலை பற்றி சிறிது விளக்கத்தை பார்ப்போம். அது எல்லாத்தையும் பகவான் வந்து நம்ம கபாலி சாஸ்திரியார் வந்து பகவான்கிட்ட சொல்றார். அதோட சில விளக்கத்தை மட்டும் நம்ம இப்பொழுது பார்த்திருவோம். அமரகோஷம் என்று ஒரு வடமொழி அகராதி ஒன்று இருக்கிறது. அதை எழுதியவர் அமரசிம்மன் என்ற புலவர். அவர் வந்து டிவைன் கிரியாட்ரிக்ஸ் என்ற இந்த உலகத்தை படைத்த அன்னை உமா என்று அழைக்கப்படுகிறார் என்று ஆரம்பிக்கிறார். மேலும் அவருடைய மற்ற நாமங்கள்னு சொல்லிட்டு எழுதுறார். காத்யாயினி, கௌரி, காளி, ஹைமாவதி, ஈஸ்வரி, சிவாபவானி, ரத்ராணி, சர்வமங்களா, அபர்ணா, பார்வதி, துர்கா, மிருடாலி, சண்டிகா, அம்பிகா, ஆர்யா, தாக்ஷாயணி, கிரிஜா, நேனகத்மஜா அப்படின்னு சொல்லிட்டு 19 பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமரகோஷத்துல எழுதியிருக்கிறார். நம்முடைய காளிதாசருடைய ஒரு அற்புதமான காவியம் குமார சம்பவம், ஸ்ரீ ஸ்கந்த முருகன் எவ்வாறு பிறந்தாங்கிறத பத்தி சொல்லப்பட்டது. அதுல வந்து பார்வதி வந்து மிக சிறு வயதிலேயே சிவபெருமானை மறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தவம் புரிய கிளம்பினாராம். அப்பொழுது மா என்றால் வேண்டாம் என்ற அர்த்தம். குழந்தாய் தவம் செய்ய வேண்டாம் என்று தடுத்ததனால் அவருக்கு அந்த மாதிரி உமா என்ற பெயர் ஏற்பட்டது என்று காளிதாசன் குமார சம்பவத்தில் கூறுகிறார். அடுத்தாற் போல நம்ம பிரணவ மந்திரத்தை எடுத்தோமானால் ஓம் என்பது பிரணவ மந்திரம். அது ஆ அகாரம், உ உகாரம், ம மகாரம் அப்படிங்கிறது சேர்ந்தது. அதுல வந்து இந்த மா அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறதுனால அது அனுஸ்வரமாகி அதுக்கு அரை மாத்திரை தான். அப்போ இந்த ஓம் அப்படிங்கிறதுல இருந்து ஓ அப்படிங்கிறதுக்கு 2 மாத்திரையும் இம்ங்கிறதுக்கு அரை மாத்திரையும் வச்சுட்டா கூட இந்த ஓ அப்படிங்கிறது அகரம் பிளஸ் உகரம் இருக்கு. ஓ ஆ அப்படிங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, ஊ அப்படிங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, இம் அப்படிங்கிறதுக்கு வந்து அரை மாத்திரை. இதை அப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா ஆ பிளஸ் என்று திருப்பி போட்டால் அது உமா என்று வருகின்றது. இதோட தாற்பயம் என்ன அப்படி என்றால் உமா என்னும் சக்தி தான் நாராயணனுக்கும் பிரம்மாவிற்கும் ருத்ரனுக்கும் ஆதாரமாக இருந்து படைப்பதற்கும் காப்பதற்கும் அழிப்பதற்கும் அவர்களுக்கு சக்தியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த
உமாவோட விளக்கம். அதாவது இந்த தந்திர யோகால வந்து ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாக்தம் என்று கூட அவர் ஆதிசங்கராச்சாரியார் எழுதியிருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி சக்தியை வழிபடுவர்கள் அவர்களுக்கு வந்து எல்லாம் இதுவேதான். அதனாலதான் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல கூட எடுத்துட்டா கூட இந்த சக்தியே பிரகிருதி, விக்ருதி, வித்யா என்று சொல்லி மூன்றாக பிரிந்து பிரகிருதியும் விக்ருதியும் வித்யாம் என்று கூறுகிறது. இதைத்தான் நாம் பிரம்மம், உலகம், அறிவு என்று சச்சிதானந்தம், சத்து, சித்து, ஆனந்தம் என்று எல்லாம் சொல்கிறோம். அதனாலேயே தினந்தோறும் சாயந்தரம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அது இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று சொல்லி அவர்கள் முடிப்பார்கள். சோ இப்பேற்பட்ட இந்த உமா சகஸ்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான 1000 பாடல்களை எழுதினார். அதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய 5 சிஷ்யர்களுடன் நைனா வந்து இந்த மாதிரி 20 நாள்ல இந்த உமா சகஸ்தை எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசுகவி படபடபடன்னு வருது. அப்படி அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார், 19வது நாள் வரைக்கும் 700 பாடல்களை எழுதிவிட்டார். அதற்கப்புறம் இந்த 5 சிஷ்யர்களையும் கூட்டுண்டு அப்படி வெளியில போய் இருக்கும்போது ரமண மகர்ஷியும் கூடவே பகவான் வந்து அவர் மேலே உட்கார்ந்துட்டு இருந்தார். அடுத்து ஒரு 300 கவிதைகளும் மடமடம் என்று முடிந்து 1000வது கவிதை முடிஞ்சது. அப்பொழுது 1000 கவி முடிந்த உடனே பகவான் ரமணர் வந்து, என்ன சிஷ்யங்களா, நான் சொன்னதெல்லாம் சரியா இருக்கா? 300 ஸ்லோகம் கேட்ட உடனே பிரமித்து போனார் நைனா. ஏனென்றால் அவர் நினைத்து கொண்டிருந்தது 300 ஸ்லோகத்தையும் தான் எழுதியிருக்கோம் என்று நினைத்தார். அப்புறம் ரமண மகர்ஷியில் கேட்ட உடனே அவருக்கு புரிந்து விட்டது, தன்னுடைய குருவானவர் தான் தன்னுள் இருந்து அதையெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார் என்று. இப்பேற்பட்ட இந்த 1000 பாடல்களுக்குள்ளிய இந்த உமா சகஸ்ரம் என்பதில் இந்த முதல் பாட்டே அகில ஜெகன்மாதோமா என்று உமாதேவியை டிவைன் கிரியாட்ரிக்ஸ் உலகத்தாயாராக கருதி அவர் அந்த கவிதையை ஆரம்பிக்கிறார். அதனுடைய தமிழாக்கம், அனைத்துலக மாதாவாகிய உமாதேவி இரவு நேர இருட்டினாலும் பகல் நேர வெயிலினாலும் அவதிப்படுகின்ற நம்மை புன்சிரிப்பாகிய நிலவொளியினாலும் அருள் வெள்ளம் போன்ற அமுத பெருக்காலும் நமது அஞ்ஞானத்தையும் 3 வகை தாபங்களையும் போக்கி நலம் பயக்குவாளாக என்று ஆசீர்வாத மங்களம் என்று முதல் இதை எழுதுகிறார். இப்பொழுது இந்த அற்புதமான இந்த சகஸ்ரம் உமா சகஸ்ரத்தை பற்றி பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் பூரணமாக இவர் விளக்குகிறார் நமது கபாலி சாஸ்திரியார். அரவிந்தர் வந்து பின்னால அன்னைகிட்ட வந்து பகவான் வந்து அதை கூறி, இப்ப வரப்போகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி இதுக்கு அவரை அனுப்பலாமே, அவரை வர சொல்லலாமே நைனாவை என்று சொல்ல, ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலையில ஒரு சாதகர் ஒருவர் இன்விடேஷன் எடுத்துட்டு நேர திருவண்ணாமலைக்கு போறார். அங்க போன உடனே அவர் ரமண மகர்ஷிகள் வந்து அத விஷயத்தை அறிந்து கொண்டு, அப்பா இது வந்து ஒரு டிவைன் இன்விடேஷன், போப்பா போயிட்டு வா, போ அப்படின்னு சொல்றார். அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி 14ஆம் தேதி ஆகஸ்ட் 1929 அங்கே வந்து விட்டார். மறுநாள் தான் ஆகஸ்ட் 15 தான் மறுநாள் தான் அரவிந்தரும் அன்னையும் உட்கார்ந்திருப்பார்கள் அந்த அறையிலே. ஒவ்வொருவராக போய் தரிசனம் பண்ணிவிட்டு வருவார். இப்பொழுது இவருடைய முறை வந்தது. அவர் உள்ளே போனார். போன அடுத்த நிமிடமே 2 பேரையும் பார்த்தார். பார்த்த உடனே ஓ திவ்ய மூத்தாலு என்று தெலுங்கிலே உறக்க கூறினார். கூறி சேவித்து கீழே சாஷ்டாங்கமா சேவித்து விட்டு அவர் கிளம்பி போயிட்டார். எப்பொழுதுமே இந்த ஆகஸ்ட் 15 தர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி மதர் வந்து மறுபடியும் ஒவ்வொருத்தரா பார்த்து அதெல்லாம் பண்ணுவார். பகவான் வந்து அதற்கப்புறம் மறுபடியும் இனிமே அவர் இதுதான் பிப்ரவரி 21 தான் மறுபடியும் அவர் எல்லாருக்கும் தர்ஷனம் கொடுக்கறது. இப்போ இவர் வந்து அவரை கூட்டி அனுப்பிச்சு விட்ட உடனே நைனாவும் அன்னையும் உள்ளே போனார். அன்னையோட அறையில அன்னை உள்ளே உட்கார்ந்து இருக்கார். பார்த்த உடனே மிகவும் பிரமித்து போனார். என்னது இந்த அறை முழுவதுமே அப்படியே பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லி பிறகு அன்னையை பார்த்தார். பின்னாடி கபாலி சாஸ்திரியாருக்கு சொல்லுகிறார், நான் அங்கே பார்த்தது நம்முடைய சாகாம்பரியையே அங்கே பார்த்தேன் என்று மிகவும் மகிழ்ச்சியாக அவர் கூறுகிறார்.
பிறகு அன்னை தியானம் செய்தார். அன்னை பின்னால் ஒரு சிஷ்யரிடம் சாதகரிடம் கூறுகிறார், இதுவரை என்னோட நிறைய பேர் வந்து மெடிடேஷன் தியானம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுல யாரும் நான் எந்த ஹைட்டுக்கு போனேனோ அது வரைக்கும் வந்தது கிடையாது. நைனா தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு பரமும் 2-3 முறை அன்னையும் அவரும் சேர்ந்து தியானம் எல்லாம் பண்ணார். இவ்வாறாக 14 நாட்கள் நம்முடைய நைனா அவர்கள் ஆசிரமத்தில் இருந்துவிட்டு பின் திரும்பி வந்தார். இப்பொழுது நாம் அடுத்து பார்க்க போவது ஒரு 1947 வருடம் பிப்ரவரி மாசம் ஒரு கபாலி சாஸ்திரியார் ஒரு அற்புதமான தமிழ் புஸ்தகத்தை போட்டிருக்கிறார். அவர் அது என்ன, ரிக்வேதம், அக்னி சூத்தங்கள் ஆகியவற்றை பற்றி மொழிபெயர்ப்பு தமிழிலே. அது வந்து அவர் வந்து அதுல வந்து இந்த ப்ரிஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சங்கேதத்துல அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்ங்கிறத பார்த்துட்டு பாவோம். சங்கேதம், ரிஷிகள் சங்கேத மரபினர் என்றும் கூறப்பட்டுள்ளது. சங்கேதம் என்பது வட சொல், ஆங்கிலத்தில் சிம்பல். இதனை ஒருவாறு அறிகுறி என்னலாம். ஆனால் எல்லாவிடங்களிலும் இது பொருந்துமா என்பது சந்தேகம். சங்கேதம் என்பது மர்மம், அறியாதார்க்கு உட்பொருளை மறைத்து காட்டும், அறிந்தோர்க்கு உண்மை பொருளை விளக்கும் குறியாய் நிற்கும். இத்தகைய சங்கேத மரபு தொன்று தொட்டு இதுகாரும் வேறு வேறு தேசத்தில் வந்துள்ளது. இரகசிய வித்தைகளில் சங்கேத மரபை தழுவி பாஷைகளை பிரயோகித்து வந்துள்ளார்கள். யோகம், ஞானம், மந்திரம், தந்திரம், வாதம் முதலிய விஷயங்களை கூறுகின்ற வடமொழி தந்திர சாஸ்திரங்களிலும் தென்மொழி சித்தர்கள் சாஸ்திரங்களிலும் இந்நாளும் மறைமுகமான பாஷையை காணலாம். இதனை இங்கு விரித்துரைக்க இடமில்லாது, அவசியமும் ஆகாது. ஆயினும் உதாரணம் கூறி காட்டின் போதும். வடநூலில் கோ மாமிசத்தை உண்பான், கல்லை குடிப்பான் யோகி என்ற போது மறைமுக சொல்லில் அமுதபானம் நடைபெறும் ஒரு யோக வித்தை குறிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சித்தர் மரபில் சாகா தலை, வேகா கால், போகா புனல் என்ற போது ஆகாயம், வாயு, அக்னி இவற்றை அண்டத்திலும் பிண்டத்திலும் கூறி அம்மூன்று தத்துவங்களால் ஆன ரசவாத சரக்குகளையும் குறிக்கின்றார்கள் மறைமுக பேச்சாளர்களான சித்தர்கள். இங்கனம் வேதத்தில் சங்கேத மரபினரான ரிஷிகள் மறைமுகமாக பாஷையை கண்டுள்ளார்கள். இவர் நிறைய ரொம்ப அற்புதமாக விளக்கங்கள்லாம் கொடுக்கிறார்கள். அது ஒரே ஒரு பேரா மட்டும் படிச்சுடுறேன். இப்போ பூமிகை அப்படின்னு எழுதிட்டு அவர் சொல்றார், சாமானியமாய் நாம் விழித்திருக்குங்கால் நம்மில் நிலை பெற்றுள்ள உணர்வுக்கு புலனாகி ஓரளவு திடம் பெற்றுள்ளது நாம் வாழும் பூ உலகு, பரு உலகு, ஸ்தூலம் என்ப. சிட்டியில் இதற்கு மேல் நமது உணர்வின் நிலைகளும் அவற்றிற்கு புலனாகி அங்கு வாழ்வுக்கு இடமாகியுள்ள உலகுகளும் கோபுரத்தில் நிலைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக இருப்பது போல் உள்ளன. அவை யோக ஞானத்தின் ஆற்றலால் பெறத்தக்கவை. பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம் முதலியவற்றை கூறும் பொழுது மேலே உள்ள உணர்வு நிலைகளுக்கு புலனாம் உலக அமைப்புகளை கூறுகின்றார்கள் வேதமரபினர். பெரிய மலை மீது சமபூமிகள், அதாவது மற்ற நிலங்கள் பல ஒன்றன் மேல் ஒன்று ஏற ஏற காணப்படுவன போன்று இவ்வுலக நிலைகளை உள்ளனவென்று வர்ணிக்கிறார்கள் ரிஷிகள். சானோ சானும் ஆருகத் என்றவாறு சிலபோது விடுதிகள், பயணத்தில் தங்குமிடங்கள், தாமானி என்ற படிகள், அடிகள், பதானி என்றும் கூறுகின்றனர். இச்சமபூமியை ஆங்கிலத்தில் பிளேன் என்று வழங்கியுள்ளார் ஸ்ரீ அரவிந்தர். நமது பாஷையில் பூமிகை என்போம் என்று சொல்லி அவர் மிக அற்புதமாக தன்னுடைய இந்த மொழிபெயர்ப்போட ப்ரிஃபேஸ் ரொம்ப அழகா கொடுக்கிறார். அந்த ப்ரிஃபேஸை ஃபாலோ பண்ணி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த நூலுக்கு எழுதியுள்ள, அதாவது இது மொழிபெயர்ப்பு வரலாறு பற்றி
ரிக்வேதம், அக்னி சூக்தங்கள் அதையெல்லாம் பற்றி எழுதியிருக்கிறார் நமது கபாலி சாஸ்திரியார். அதுல வந்து பகவான் வந்து அதற்கு வந்து 25 பேஜுக்கு வந்து முன்னுரை கொடுத்திருக்கிறார். அப்கோர்ஸ் பகவான் வந்து ஆங்கிலத்தில் தான் கொடுத்திருப்பார். அந்த 25 பேஜையும் தமிழாக்கம் பண்ணி அதை இதில் சேர்த்திருக்கிறார். இது ஸ்ரீ அரவிந்தருடைய முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு, இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டியது இன்றைய தலைப்புக்கு உரியது. அதை மட்டும் நான் படித்து விடுகிறேன். ஸ்ரீ நாயனாவும் ஸ்ரீ அரவிந்தரும் ஒருவரை ஒருவர் கண்டறியாத காலத்தில் இருவரும் தத்தம் தனி வழியிலேயே வேதத்தை குறித்த மர்மங்களை கண்டார்கள் என்பது வியக்கத்தக்கதே. ஆயினும் இருவர் வழியும் ஒன்று என்று கொள்ளற்க. முனிவர்க்கு வேதத்தாலாவது பற்றி நோக்கும் பொருளை போக்கும் வேறு. இந்நூலின் முன்னுரை இறுதியில் ஸ்ரீ அரவிந்தர் கூறியுள்ளது போல, வேதத்தில் மற்றும் யாது உளதோ அது இன்னும் கண்டுபிடித்தற்கு எஞ்சியுள்ளது என்று அவர் எழுதியிருக்கிறார். என்று இன்னியவாறே முனிவர், அதாவது நம்ம நைனா, தமது ஆராய்ச்சியின் பலனை நூலுருவாக்காது அமர வாழ்வு எய்தினார். கவிபிரானாய் பெயர் பெற்ற முனிவரது நூல்களில் முக்கியமான சிலவற்றிற்கு வியாகானங்களும் அவரது சரித்திரமும் என்னால் சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டு வெளியாகி இருத்தலின் அவற்றில் உரிய இடங்களில் குறிப்பாக அவரது வேதப்பற்றும் வேதத்தை குறித்த கொள்கைகளும் உறப்பட்டிருந்தாலும் எனக்கு அந்நூல்களிலும் இந்நூலை போன்ற சில அரவிந்தர் நூல்களிலும் தொடர்பு உடைமையாலும் பலருக்கு சில சந்தேகங்கள் தட்டக்கூடும் என்று எண்ணி உண்மை நிலையை இங்கு சுருக்கி சொல்லுவது அவசியமாயிற்று. வேத விளக்க விஷயத்தில் இருவர் போக்குகளும் விரோதமில்லாது எனினும் வேத பெருமையை குறித்து உடன்பட்டு இருப்பினும் வழிகள் வேறுபட்டன என்றறிதல் வேண்டும். இவ்வாறு சொல்லி ரொம்ப அழகா இது பண்ணி அப்படி முடிக்கும் போது அவர் என்ன எழுதுறார் அப்படின்னா, ஸ்ரீ அரவிந்த பகவான் வேத வழி வாழ்க அப்படின்னு சொல்றார். இந்த புஸ்தகம் வந்து தீப்தி ட்ரஸ்டில் போடப்பட்டது. இது வந்து அவர் எழுதினது தமிழ் அண்ட் தெலுங்கு ரைட்டிங்ஸ் என்ற தலைப்பின் கீழே வந்திருக்கிறது. இது வந்து 11வது வால்யூம். இது ரொம்ப அற்புதமான இந்த புஸ்தகம் கலெக்டர் ஒர்க்ஸ் ஆஃப் டிவி கபாலி சாஸ்திரியால் அதுக்கு கீழே வருது. இந்த மாதிரி இந்த இதுல ரொம்ப தெளிவா அவர் சொல்றார். அது மாதிரி நைனாவும் மாபெரும் அவரோட வேலையே பகவான் அது. ஆனால் அவர் நைனா அங்கே நின்றுட்டார். அவர் வந்து அதை எல்லாருக்கும் சேர்ந்து இதெல்லாம் போகணும்னு உருவாக்கி அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணல. ஆனால் பகவான் வந்து நம்ம என்ன சொல்றது, அவர் பகவான் வந்து அப்படி இது பண்ணி ஸ்ரீ அரவிந்த பகவான் வேத வழி வாழ்க அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் இந்த அற்புதமான ஒரு புஸ்தகத்தை. அவர் 55வது வரி பிறந்த நாள் போது அவர் ஒரு அற்புதமான 9 பாடல்கள்னால் அன்னையையும் அரவிந்தரையும் துதித்தார். அதை அரவிந்தரை துதிக்கும் போது சதாரவிந்த சத்குரோகோ பாதாரவிந்த பூமிக்காக பஜே அகமானத்த ஸ்ரேயோ ஜெயப்பிரதக சுரக்ஷிகக அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஐ அடோர் இன்மை. அது நம்ம அதுல வந்து அதான் பகவான் நமக்கு என்ன கொடுப்பாருங்கிறத ரொம்ப அற்புதமா அதன் மூலமாக சொல்லுகிறார். அன்னையை பற்றி சொல்லும் போது மிரா மிரேதி மாதரம் சமாஹயன் மதந்தரம் சுதாத்திசாயி சத்துருச்சிம் ததாத்வ கண்ட ஜீவிகாம் காலிங் ஃபோர் டு த மதர் மிரா மிரா may my heart hold the infinite life-giving element whose taste exalts that are the immortal nectar நிஜே ஹிருதம் புஜே சதா நிதாய அப்படின்னு சொல்லிட்டு சதா சர்வகாலம் அன்னையுடைய தேவலோகத்தை விட மிக இனிமையான அந்த நாமத்தை நான் வெளியில போயிட்டேன். சதா சர்வகாலமும் அன்னையினுடைய தேவலோகத்தில் இருக்கும் அமிர்தத்து நமக்கு இருக்கும் விதை போன்ற நாமத்தையே என்னுடைய இதயம் கூடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி, பிறகு நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேனே அந்த ஸ்லோகம் 2 பேரையும் சேர்த்து சொல்றார். அவர் வந்து பகவான் வந்து அரவிந்த் கபாலி சாஸ்திரியார் அவர் கூறுகிறார், the very name mother has done me a lot which should be impossible for many births to achieve.
Every week is opening fresh vistas. I have known of no yoga which lifts in a trice the human creature from the mare to the higher altitudes of the divine mother. ட்ரைஸ்னா நொடி பொழுதில்னு அர்த்தம், மயர்ன சகதின்னு அர்த்தம். அதாவது அன்னை அப்படிங்கிற ஒரு சொல் அது ஒன்றே பல பல பிறவிகளுக்கு என்ன ஏற்றம் கிடைத்திருக்குமோ அதையெல்லாம் ஒரே மதர்ங்கிறதே ஒரு வார்த்தையிலேயே எனக்கு கிடைத்து விட்டது. ஒவ்வொரு வாரமும் எனக்கு புதிய புதிய வழிகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மாதிரி ஒரு நொடி பொழுதில் சகதியில் இருந்து மேலே ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை நான் என்றுமே பார்த்ததில்லை. ஐ ஹாவ் ஒன்லி ஒன் தாட் அண்ட் தட் இஸ் த மதர் அப்படின்னு சொல்லிட்டு கபாலி சாஸ்திரியார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ இவ்வாறாக இரண்டு அற்புதமான இரண்டு என்று எப்படி சொல்வது, வரிசையா சொல்லிட்டே போறேன் நான். நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர், நம்முடைய மதர், அப்புறம் நம்ம பகவான் ரமண மகரிஷிகள், அப்புறம் அவர் நைனா காவிய காண்ட வாசிஷ்ட கணபதி முனி, அதற்கப்புறம் நம்முடைய கபாலி சாஸ்திரியார், அப்போதும் நம்முடைய சித்த புருஷர் எம்பி பண்டிட். இவ்வாறாக இவர்கள் எல்லாவற்றையும் பற்றி நினைத்து கொண்டே இருந்தாலே நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆரம்பித்த இடத்திற்கே போகிறேன். நிஜே ஹிருதம் பூஜே சதா நிதாய நாம பாவனம் பஜாமி மாத்துருஜவலம் ததாரவிந்த சத்குரோஹோ. I adore always in my heart lotus the splendid sacred name of the mother as well as Sri Aurobindo the mother. நான் எனது இதயத்தாமரையில் எப்பொழுதும் ஜாஜ்வல்யமும் புனிதமும் நிரம்பிய அன்னையின் நாமத்தையும் சத்குரு ஸ்ரீ அரவிந்தரின் நாமத்தையுமே போற்றி வருகிறேன். அன்னையே சரணம், அரவிந்தரே சரணம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது ரெண்டு ஸ்பிரிச்சுவல் ஜாயின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்டவர்கள் தான் வசிஷ்ட கணபதி முனியும், அவரால் வழிநடத்தப்பட்டு பின்பு பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் அன்னையிடம் சேர்ந்த கபாலி சாஸ்திரியாரும், இவர்களால் அடையாளம் காணப்பட்ட எப்படி நீங்க நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அந்த லிங்க், அந்த இணைப்பை நீங்கள் அழகாக சித்தரித்தீர்கள். லிங்க் ரமண மகரிஷி, பின்பு பின்பு வசிஷ்ட கணபதி முனி, கபாலி சாஸ்திரியார், ஸ்ரீ எம்பி பண்டிட் என்கின்ற அந்த இணைப்பு ரொம்ப அழகாக சித்தரித்தீர்கள். கபாலி சாஸ்திரியார் எவ்வாறு ஆர்யா பத்திரிகையை தற்செயலாக படிக்க நேர்ந்தது, அதை படித்துவிட்டு பகவானினுடைய இந்த சீக்ரெட் ஆஃப் வேதா அதை படித்து மிகவும் அதனால் கவரப்பட்டு பகவானை சந்தித்தது, எவ்வாறு அவர் பகவானுடைய பிறந்த நாள் அன்றே தன்னுடைய இன்னுடலை விட்டு சென்றது, நிறைய கருத்துக்களை கூறினீர்கள். எவ்வாறு கணபதி முனி அவர்களுடைய ஸ்ரீ எம்பி பண்டிட்டினுடைய அந்த இல்லத்திற்கு செல்லுதல், அவருடைய ஊரில் சிர்சி அதில் சென்று ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்களை பார்த்த உடனேயே அவருள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக சாத்தியக்கூறுகளை கண்டறிந்து அவரை பேணி பாதுகாக்குமாறு தன்னுடைய பீடரான கபாலி சாஸ்திரிக்கு அறிவுரை வழங்கியது. பின்பு அவருடைய உமா சகஸ்திரம் அதை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் படிக்க நேர்ந்து, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய உமா சகஸ்திரத்தை படித்துவிட்டு மிகவும் அதனால் ஈர்க்கப்பட்டார். அதனால்தான் அவர் பார்க்க தன்னை சந்திக்கலாம் என்று அனுமதி அளித்தார். அதில் எவ்வாறு, ஏனென்றால் எல்லாருமே அந்த டிவைன் கிரியேட்ரிக்ஸ், அந்த ஆதிசக்தி தான் இந்த என்டையரா பிரபஞ்சத்தை படைத்தது என்பது குறித்த அந்த பொருளில் அவர் எழுதியிருந்தார். 1928 15th ஆகஸ்ட் அதில் சந்திக்கின்றார்.
அந்த தர்ஷன்ல வந்து பார்த்துவிட்டு எவ்வாறு அவர் வெளியில் வரும்பொழுதே மிகவும் பரவசத்துடன் திவ்யமூர்த்துடு என்று, அதாவது டிவைன் பீயிங்ஸ், நான் பார்த்தது ஒரு தெய்வீக புருஷர்கள் என்று புலகாயத்துடன் அதிக பரவசம் அடைந்து அவர் அதை கூறிக்கொண்டே வெளியில் வந்தார் என்று பதிவாகியுள்ளது. கணபதி முனி ஸ்ரீ அன்னையை சந்தித்தது குறித்தும் நீங்கள் கூறினீர்கள். அதில் ஸ்ரீ அன்னை என்ன கூறினார்கள்? கணபதி முனியுடன் தியானம் செய்தேன். அவர் தியானத்தில் எட்டிய உயரங்களை, அவருடன் தியானிக்கும் பொழுது நான் எட்டிய உயரங்களை வேறு எவருடனும் தியானிக்கும் பொழுது நான் எட்டியது இல்லை என்று ஸ்ரீ அன்னையே கூறுகின்றார். ஆனால் ஸ்ரீ கணபதி முனி என்ன கூறுகின்றார்? ஸ்ரீ அன்னையுடன் தியானிக்கும் பொழுது அவருடைய உடலில் இருந்து அந்த ஒளி கீற்றுகள் எங்கும் பரவின என்று கணபதி முனி கூறுகின்றார். மேலும் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்? கணபதி முனி உள்ளே வந்தவுடனேயே எல்லா பகை சக்திகளும் ஓட்டம் எடுத்தன என்று கூறுகின்றார். எல்லா பகை சக்திகளும் அங்கிருந்து ஓட்டம் எடுத்தன என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இத்தகைய ஒரு மாபெரும் ஆன்மீக ஆற்றலை தன்னுள் கொண்டவர் வசிஷ்ட கணபதி முனி. கபாலி சாஸ்திரியார் மேலும் என்ன கூறுகின்றார்? கபாலி சாஸ்திரியாரை பற்றி நீங்கள் நிறைய கூறினீர்கள். கபாலி சாஸ்திரியார் என்ன கூறுகின்றார் என்றால், நான் 10 வருடங்களாக நான் இங்கு 6 மாதங்களில் அடைந்த அந்த ஆன்மீக சாதனையை 10 வருடங்கள் கடினமான சாதனையின் மூலமாக நான் தான் பெற்றிருக்க முடியும். அன்னையின் மூலமாக நான் 6 மாதங்களில் அடைந்த அந்த ஆன்மீக சாதனையை நான் அன்னையிடம் வராவிடில் கடினமான ஒரு 10 வருடங்கள் உழைப்பினால் தான் பெற்றிருக்க முடியும் என்று என்று ஸ்ரீ கபாலி சாஸ்திரியார் கூறுகின்றார். மேலும் ஸ்ரீ கபாலி சாஸ்திரியாருக்கு ஸ்ரீ அன்னை தான் இருந்த தன்னுடைய இருப்பிற்கு நேர் எதிரான வீட்டிலேயே தங்குமாறு அவர் அனுமதி அளித்திருந்தார். தினமும் ஸ்ரீ அன்னை மொட்டை மாடியில் உலா செல்லும் பொழுது கபாலி சாஸ்திரியார் அவரை தரிசிப்பார். அப்பொழுது கபாலி சாஸ்திரியாருக்கு ஸ்ரீ அன்னையினுடைய உடல், அந்த பிசிக்கல் பாடி அது தெரியாது, வெறும் ஒரு வெள்ளை தூணாகத்தான் அவர் தெரிவார் என்று அவர் பதிவு செய்துள்ளார். இதெல்லாம் ஃப்ளேம் ஆஃப் த ஒயிட் லைட் என்று ஸ்ரீ எம்பி பண்டிட் கபாலி சாஸ்திரியார் குறித்து எழுதிய புத்தகத்தில் பதிவாயுள்ளது. இதை பார்த்தவுடன் தான் கபாலி சாஸ்திரியார் என்ன கூறுகின்றார்? நான் பார்ப்பது எல்லாமே இந்த ஒயிட் காலம் ஆஃப் லைட். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் அவர் தான் ஒரு முதுகுத்தண்டாக காணப்படுகின்றார் என்று அவர் பதிவு செய்கின்றார். மேலும் அவரிடம் ஸ்ரீ எம்பி பண்டிட் கேட்கின்றார், நீங்கள் அந்த கடுமையான பூஜை மற்றும் அந்த பூஜாராதனா மற்றும் இந்த வேத வழிபாடுகள், அந்த மரபுகள் அனைத்திலும் நீங்கள் கடினமாக பயிற்சி பெற்றுள்ளீர்கள். எவ்வாறு இந்த ஸ்ரீ அன்னையிடமும் அரவிந்தரிடம் வந்தீர்கள் என்று ஸ்ரீ எம்பி பண்டிட் கேட்கும் பொழுது கபாலி சாஸ்திரி என்ன கூறுகின்றார் என்றால், அதனால்தான் நான் இங்கு வந்தேன் என்று அவர் கூறுகின்றார். அதனால அன்னையிடம் அரவிந்தரும் வருவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல என்பதை நாம் அனைவருமே ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அன்னையிடம் அரவிந்தரும் வருவது என்பது எப்பேர் பெற்ற ஒரு நற்பெயரு என்பதை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அன்னையையும் அரவிந்தரையும் மாபெரும் தெய்வீக பிறவிகள் என்று அந்த காலத்திலேயே அடையாளம் கண்டு கொண்டவர்கள் வசிஷ்ட கணபதி முனியும் கபாலி சாஸ்திரியாரும். நிறைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நிறைய ரொம்ப ஆத்தென்டிக் ஃபேக்ட்ஸ், எதுவுமே மிகையல்ல. ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். மாபெரும் இந்த திவ்ய புருஷர்களை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி திரு ரங்கராஜன் சார் அவர்களுக்கு.